நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ரிலேட்டட் WWE ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஃபைனல் பாஸ் ராக் அப்கமிங் ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறாரு. இதை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ராக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காரு. அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு வர பயங்கர ஆர்வத்தோடு இருக்குன்றதே வந்து பார்த்திங்கன்னா ராக் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்டாக திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கெல்லாம் ரூமர்ஸ்லாம் நிறையவே ஸ்பெகுலேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ராக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி அந்த ரூமர்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ராக் வந்து பார்த்திங்கன்னா வர போகிறாரு. இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் தாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக ராக் எதுக்கு ஸ்மாக் டவுனுக்கு வரணும், ஸோ இது ரிலேட்டட் உங்கள் ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்தான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இப்போ வரைக்கும் ராக் வருவாருன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறதுனால இது மெயினாக எதுக்காக இருக்கும்னு கேட்டிங்கன்னா சும்மா ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குறதுக்காக தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ராக் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டர்ன் பண்ணிட்டாருன்ற மாதிரி நம்ம நெட்ஃப்ளிக்ஸோடைய டெபியூட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். இப்போ வரைக்கும் கரண்டாக மண்டே நைட் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக் வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்மாக் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா வராரு. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் பிரேக் அப்புறமா தான் ராக் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ராக் 1 மந்த் பிரேக் எடுத்ததில் இப்போ ப்ராப்ளம் கிடையாது. ராக்கை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு வர வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில சூப்பர் ஸ்டார்ஸ் கூட கம்ஃபோர்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இதில் வந்து நம்மளுடைய ராக் வந்து எனக்கு தெரிஞ்ச பிளட் லைன் ஸ்டோரி லைனில் இன்வால்வ் ஆக மாட்டார். பட் இருந்தாலும் ஒரு சில ரூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறமாவும் நம்ம எதிர்பார்க்கலாம் ராக் வர்சஸ் ரோமன் நடக்கும்ன்றதை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்கும்ன்ற மாதிரி கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு வர பட்சத்துக்கு சும்மா சின்ன சின்ன சூப்பர் ஸ்டார்ஸ் கூட எல்லாம் கம்ஃபோர்ட் பண்ணி ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ராக் வந்து இதை பற்றி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்கிறாருன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ்லாம் ஷோ பண்ணும்போது ஃபேன்ஸ்லாம் பயங்கர கிரேசியாக போயிடறாங்கன்றதையும் நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா ராக் வர்றதுனால இப்படிலாம் மாறி இருந்துன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் பேசியிருக்காரு. அது ரிலேட்டட் டிகேஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அப்கமிங் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனோட ப்ரிவியூ வீடியோவில் ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.